ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம் கிரியேட்டர்ஸ். போன வீடியோவில் நம்ம சிங்கிரிகோனா பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கைலாஷகோனாக்கு போக போகிறோம். சிங்கிரிகோனாலேருந்து கைலாஷகோனாக்கு ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு ½ ஹவரில் நம்ம போயிடலாம். ஏன்னா போகிற ரூட்டு கூட அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை. இந்த ரூட் வந்து பரவாயில்ல, ரோடெலாம் போட்டிருக்காங்க. வாங்க போயிட்டு பார்க்கலாம். சிங்கிரிகோனா பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காத போயிட்டு அதையும் செக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்களும் ஃபேமிலியோடு போதெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அங்கே வந்து ஒரு சின்ன ஃபால்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே வந்து கொஞ்சம் பெரிய ஃபால்ஸாகவே இருக்குது. சூப்பர் பயங்கர ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. வாங்க போயிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 10 ருபீஸோ என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே போனோம்னா கைலாஷகோனா ஒரு கோவில் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து அந்த ஃபால்ஸ் இருக்குது. வாங்க போயிட்டு அந்த வியூவை பார்க்கலாம். நம்ம சிங்கிரிகோனாக்கு எப்படி ஒரு மலை ஏறி போனோமோ அதே மாதிரி தான் கைலாஷகோனாக்கு ஒரு சின்ன மலை ஏறி போனோம். ஸ்டெப்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஏறினதே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சிலைங்க அதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் வந்து மலை மரங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து நம்ம போகிற வழியில் நம்ம பார்த்துட்டே போனோம்னா மேலே தான் வந்து அந்த சிவனும் அதுக்கு ஒட்டின மாதிரி ஃபால்ஸும் இருக்குது. வாங்க அதையும் போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மேலே நம்ம வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த ஃபால்ஸில் ஒரே இடத்துல தான் தண்ணி வந்துட்டுருக்கு. மழை காலத்தில் இந்த ஃபால்ஸில் ரொம்ப நிறைய இடத்துல தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபால்ஸுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து சிவனை வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த சிவனை பார்க்கறதுக்காகவே நம்ம இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நான் உங்கள் எல்லாருக்கும் அந்த சூப்பரான ஒரு வியூவை நான் காமிக்கிறேன். எல்லோரும் சாமி பார்க்க ரெடி ஆகிட்டிங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வியூவு. ஃபோனில் பார்க்கறத விட நீ நேரில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு சூப்பர் மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். பக்கத்துலேயே அம்மன் சிலையும் இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம கைலாஷகோனா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கைலாஷகோனா எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கோவில் வேறு ஏதாவது இடம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். இந்த கைலாஷகோனா மலை தண்ணி வந்து மூலிகை தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இந்த டிப்ரெஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, தலைவலி அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே வந்து குளித்தா உடனே ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்ல நான் மறந்துட்டேன். இங்கே குளிக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்குது. குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சாமியை போயிட்டு பார்த்தா சரியாக இருக்கும். இந்த மலை தண்ணி வந்து தலையில் வந்து விழும்போது அப்படியே பயங்கர ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. மறக்காமல் அதையும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.